விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல போன வருடம்ல இருந்து பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நலமா இருந்தா வந்து இந்த டைம் பீரியட்ல சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுப்பாருங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். அது வந்து சினிமானே இல்லை, 5ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கும் போது எதுக்கு நல்லது கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை, அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்கு தான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ விருச்சிக ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்ரகதி பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல போன வருடம்ல இருந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ அந்த 5ஆம் இடத்துல வந்து வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. முதல்ல 5th ஹவுஸோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5th ஹவுஸ் வந்து குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், படிப்புக்கு சம்பந்தப்பட்ட இடம், முக்கியமா பூர்வ புண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம், அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இடம், லேடிஸ்க்கு வந்து புரோஜனிக்கு சம்பந்தப்பட்ட இடம் 5ஆம் வீடு. இப்போ அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். 5ஆம் வீட்டுல வந்து சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் போது ஃபர்ஸ்ட் 5ஆம் வீடுன்னா அது வந்து பூர்வ புண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நலமா இருந்தா வந்து இந்த டைம் பீரியட்ல சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுப்பாருங்க. எப்படின்னா இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ வந்து ரொம்ப நல்ல காரியங்கள் ஒண்ணு பண்ணிருப்பீங்க. நீங்க வந்து கடந்த 3.5 ஆண்டுகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுல குரு பகவான் அஷ்டம குரு, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால வந்து 2 வருஷம் 4ஆம் வீட்டுல வந்து அர்த்தாஷ்டம சனியா சாவடிச்சிருக்காரு. சில பேருக்கு எப்படின்னா, என்னடா நம்ம எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலுமே வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பயங்கரமா அன்னதானம் அது இது பண்ணவங்க, அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமைச்சு கொடுப்பாருங்க சனி பகவான். எதுக்குன்னா 5ஆம் இடம் பாத்தீங்கன்னாலே நீங்க செஞ்ச நல்லதோ கெட்டதோ அது இந்த டைம் பீரியட்ல பலன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு. அப்படியே 5ஆம் இடத்துல வக்ரகத்தில அதுவும் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது எஜுகேஷன், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய கர்ம பலன் படி இப்போ உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல நீங்க நினைச்ச ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைப்பது, இல்ல பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல ஜாயின் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. படிப்பு வகையில ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். அப்படியே இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் புரோஜனி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. சில
பேருக்கு வந்து மிஸ்கேரேஜஸ் மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ அது மட்டும் ஃபீமேல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்புறமா வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். சினிமாக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷங்களா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு நல்ல வாய்ப்பு அமையாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல வாய்ப்பு பண்றது, உங்க மூஞ்சி 4 பேருக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு பண்றது உங்களுக்கு அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாச்சும் பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். அது வந்து சினிமானே இல்ல, எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இருந்தாலுமே சரி. ஃபார் சப்போஸ் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நடத்துறவங்க, தியேட்டர்ஸ் நடத்துறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்க போன ஜென்ம கர்ம பலன் ஆகட்டும், இல்லாட்டி வந்து இதுக்கு முன்னால நீங்க செஞ்ச கர்ம பலன் ஆகட்டும் நலமா இருந்தா இந்த இண்டஸ்ட்ரிக்கு சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கும் போது எதுக்கு நல்லது கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. எதுக்குன்னா 5ஆம் வீடு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடுதான். ஆனா சனி பகவான் வந்து ஒரு இடத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து அந்த இடத்தோட ரிசல்ட்ஸ்ன்றது ரொம்ப லேட்டா கொடுப்பாரு, பிரிச்சு வைப்பாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து என்னன்னா, இந்த ஒரு ஃபாஸ்ட் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இது சுத்தமாவே நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 5 வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இடம். 5ஆம் இடத்துல சனி பகவான், அதுவும் வக்ரகத்தில பயிற்சி ஆகும். 5ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகும் போதே கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்கள பயங்கரமா அறிவாளிங்க இருப்பாங்க. சில பேர் இப்போ சாஃப்ட்வேர்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட டார்கெட்ன்றது 5 hours 6 hours பினிஷ் பண்றவங்க இப்போ வந்து 10 hours ஆனாலும் பினிஷ் பண்ண முடியாது. என்னாச்சு என்னோட பொட்டன்ஷியல்க்கு நீங்க நினைப்பீங்க. உங்களோட பொட்டன்ஷியல் எங்கேயும் போகல, கொஞ்சம் அறிவில் இருந்து வந்து சனி பகவான் பிரிச்சு வைப்பாரு, அவ்வளவுதான். கொஞ்சம் அதுவும் வக்ரகத்தில வந்து பயிற்சி ஆகும் போது எப்படின்னா, கொஞ்சம் நாமளே ஒரு இன்சேனா நடந்துட்டு இருப்போம். எப்படின்னா, நமக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருந்தவங்களுக்கு கூட ஞாபக மறந்து வந்துடும். அது எப்படின்னா, ஃபார் சப்போஸ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் நீங்க எடுக்கணும் கட்டாயமா, நேத்து கூட லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போக மறந்துட்டேன், இன்னைக்கு கட்டாயமா கொண்டு எடுத்துன்னு போனோம்னு நினைச்சிட்டு கூட மறந்துடுவீங்க. ஒரே விஷயம் வந்து 10 வாட்டி செய்யற மாதிரி, 10 வாட்டி மறக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் உங்களுக்கு அறிவு குறைவுத்தனமா நடந்துக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். இது கொஞ்சம் அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 5ஆம் வீட்டில இருந்து சனி பகவானோட பார்வை எங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வீட்டிலிருந்து அவர் வந்து 3ஆம் பார்வையால வந்து 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 7ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ லவ் மேரேஜஸ் சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. பொதுவாவே 5ல சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ்ன்றது, ஐ மீன் லவ் இருந்தாலுமே சரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. பட் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வருவாங்க. ஃபார் சப்போஸ் சும்மா கொஞ்ச நாள் ஓட்டிடலாம்ன்ற மாதிரி வராம வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க. அது இது பெஸ்ட் டைம் பீரியட். 5ல இருந்து 7 மேல பார்வை விழும்போது லவ் மேரேஜஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே சில பேருக்கு வந்து எஜுகேஷன் வகையில வெளிநாட்டு பயணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 5ஆம் வீட்டிலிருந்து இப்போ டைரக்டா எங்க பாக்குறாரு, 11ஆம் வீட்டை பாக்குறாரு. எல்லாத்த விட முக்கியமான பார்வை என்ன, அது 7ஆம் பார்வை. எதுக்குன்னா அது நேரா பாக்குற பார்வை. இப்போ 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படியே குழந்தைங்க மூலமா கெயின்ஸ் அன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. குழந்தைங்க வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போறது, ஒரு நல்ல வளர்ச்சி உங்க குழந்தைங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டில் இருந்து வந்து சனி பகவானோட பார்வை வந்து 10ஆம் பார்வையால வந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 2ஆம் வீடு ஃபைனான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கும்னா, இப்போ சனி பகவானோட பார்வை ஒரு பாசிட்டிவான வீட்டு மேல விழும்போது வந்து அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து பிரிச்சு வைப்பாங்க. ஃபைனான்சியலி ஒரு ஸ்டேபிளான ஃபைனான்சஸ் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா கையில காசு நிக்காது, அது உங்களுக்கு பத்தாது. ஃபார் சப்போஸ்
இப்போ வரைக்கும் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் சம்பாதிக்கிற யோகியத்தை இருந்தாலும் அந்த 100 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி இழந்துருவீங்க. இப்போ எப்படின்னா ஒரு 25 ரூபீஸ் 20 ரூபீஸ் வந்து வருமானம் வந்துட்டு இருக்கும். ஆனா அது உங்களுக்கு எப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் கொடுக்காது. சரி ஓகே, ஒரு கெட்ட நேரத்துல இருந்து நல்ல நேரத்துக்கு வந்திருக்கோம், இருந்தாலுமே சரி எப்படின்னா அந்த வர 20 ரூபீஸ் 25 ரூபீஸ்னால நான் என்ன பண்ணிக்க போறேன்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சோ இப்போ இருக்கிற டைம் பீரியட் அப்படிப்பட்ட டைம் பீரியடுங்க. பட் என்னன்னா 5ஆம் வீட்டில இருந்து வந்து கொஞ்சம் 2ஆம் வீட்டு மேல பார்வை வைக்கும் போது சனி பகவான் வந்து கொஞ்சம் நம்ம பேச்சுல கூட அறிவு குறைத்தனமா பேசுவோம். ஏன்னா அறிவு குறைவுத்தனமா நடந்துக்குவோம் அறிவோட வீட்டுல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால. அப்படியே பேச்சுல கூட எப்படின்னா சில பேருக்கு ஸ்டாமரிங் வருது, ஒன்னு சொல்ல நினைச்சிட்டு வந்து வேற ஒன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ நீங்க வந்து ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு கவனமா பேசுங்க சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் புரோஜனி ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? சோ அந்த புரோஜனி ரிலேட்டட் இஷ்யூஸ் தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஞாயிற்றுக்கிழமை கிராம தெய்வமோட கோயிலுக்கு வந்து போங்க. உங்களுக்கு நியர்பை இருக்கிற கிராம தெய்வமோட கோயிலுக்கு போயிட்டு வந்து 13 ரவுண்டு பிரகாரம் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எலுமிச்சை பழத்துல வந்து நெய் விளக்கேத்துங்க. நெய் விளக்கேத்திட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புரோஜனி இஷ்யூஸ்ன்றது வராம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.